RSS ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? பாரத மக்களே தெரிந்து கொள்ளுங்கள். 1905ஆம் ஆண்டு வங்காளம் கொண்டாடப்பட்டது. டாக்கா டாக்கேஸ்வரி 52 சக்தி பீடத்தில் ஒன்று இன்று நம்மிடம் இல்லை. 1919 ஆகஸ்ட் மாதம் வரை நம்மிடம் இருந்த ஆப்கானிஸ்தான் பாரதத்திலிருந்து பிரிட்டிஷாரால் பிரித்து கொடுக்கப்பட்டது. காந்தார தேசம் சகுனி, காந்தாரி மற்றும் பிரகலாதன் பிறந்த இடம். 1937 பர்மா பிரம்மதேசம் பாரதத்திலிருந்து பிரிட்டிஷாரால் பிரித்து கொடுக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 14 பாரதத்திலிருந்து பாகிஸ்தான் சிந்து தேசம் மன்னர் ரகுகணன் பரதரிடமிருந்து ஆத்ம ஞான உபதேசம் பெற்ற இடம். சிந்து என்பது இந்து என பெயர் ஏற்பட காரணமான இடம். 1948 பிப்ரவரியில் பாரதத்திலிருந்து ஸ்ரீலங்கா சிம்மள தேசம் பிரித்து கொடுக்கப்பட்டது. 1948 கால் பகுதி ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானால் பறிக்கப்பட்டது. ஆக்குபைடு காஷ்மீர். 1962 கைலாஷ் மலை ஆதிகாலம் முதல் இன்று வரை மக்கள் புனிதமாக வணங்கி வரும் புண்ணிய இடம். சீன போர் வரை நம்மிடம் இருந்தது. நேருவால் சீனாவுக்கு தாரை பார்க்கப்பட்டது. மக்களே, இப்போது தெரிகிறதா RSS ஏன் உருவாக்கப்பட்டது என்று? RSS இல்லாமல் இருந்திருந்தால் மொத்த பாரத தேசமும் அழிந்து போயிருக்கும். அதை தடுக்கும் பணியையே RSS செய்து வருகிறது. பாரதிய ஜனசனப்பட்டது. நமக்கு ஒரு அரசியலமைப்பு இருந்தால்தான் பாரதத்தை காப்பாற்ற முடியும் என உணர்ந்ததன் அடிப்படையில் அன்றைய நமது தலைவர்கள் ஒன்று கூடி உருவாக்கிய தேச பாதுகாப்பு கட்சிதான் பாரதிய ஜனசங்கம். இந்நாளில் பாரதிய ஜனதா கட்சி பெயர் பெற்றது. RSSல் 35 ஆண்டு கடுமையான பல பொறுப்புகளில் பணியாற்றி MLA அல்ல, வார்டு உறுப்பினர் கூட ஆகாமல் நேரடியாக முதல்வர் பொறுப்பை தொடர்ந்து 20 வருட ஆட்சி செய்து குஜராத்தை வளர்ச்சியடையச் செய்தார். அதே போன்று MP ஆகாமல் நேரடியாக பிரதமர் பொறுப்பை அலங்கரித்து இந்நாட்டின் கொடிய நோயான ஊழலை அகற்றி உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாய் விளங்கும் பாரத பிரதமரை போன்ற தலைமை பண்புள்ள ஆயிரக்கணக்கான வாஜ்பாய், அத்வானி, மோடி போன்ற யோகிகளை, ஞானிகளை, துறவிகளை உருவாக்கியுள்ளது RSS. இவர்களை போன்ற யோகிகள், ஞானிகள், துறவிகள் உருவாகாமல் போயிருந்தால் உலக வரைபடத்தில் இந்தியா என்ற பெயரை காண இயலாத நிலை உருவாகி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இத்தகவலை குறைந்தது 10 நபர்களுக்கு பகிருங்கள். பாரத் மாதா கி ஜெய்.